வணக்கம்ப்பா. இன்னைக்கு எந்த லெசன் பார்ப்போம்னா, தமிழ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டெர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போம்ப்பா. அதில் ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மூதுரை, துன்பம் என்னும் கல்வி, கல்விக்கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இன எழுத்துக்கள். இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா. மூதுரையை யார் எழுதியிருப்பாங்கன்னா, ஔவையார் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த நுழைமுன் பாக்ஸை நம்ம ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிடுவோம். கல்விக்கு எல்லை கிடையாதுங்கிறக்காங்க. அதே போல் மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான்னு சொல்கிறாங்க. கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வி மனிதனை எப்பவுமே உயர்த்தி கொண்டே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னா அந்த கல்வி நம்மளுக்கு இது குறையாது, மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டு வரும் அப்படிங்கிறாங்க. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. இப்போ கல்வி இது இப்போ ஒரு நம்ம பணம் சேமித்து வைக்கிறோம். அதை யாராவது களவாங்கவும் செய்வாங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நட்டை இருந்தாலும் அது இது செலவாகி இறுதி வரை நம்மளுக்கு அது அழிஞ்சு தான் போகும். ஆனால் கல்வி அப்படி கிடையாது. யாராலையும் கைப்பற்ற முடியாது, என்றைக்குமே குறையாது அப்படிங்கிறாங்க. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போது சிறப்பு பெறுவான்ங்கிறத சொல்கிறாங்க. வாங்க இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யார் கூறியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்கிறாங்க. அதாவது இந்த மன்னனையும் நம்ம இந்த கல்வி கற்றவங்களும் ஒப்பிட்டு ஆராயல. மன்னனை விட கற்றோன் தான் சிறப்புடையவனுங்கிறாங்க. அதே போல் மன்னனுக்கு தன் தேசம்தான் சிறப்பு. ஆனால் கற்றவனுக்கு எங்கே எந்த நாட்டுக்கு சென்றாலும் சிறப்பு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. மன்னனை விட கற்றவன் தான் சிறப்பு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். மாசார குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் நாடு. நெக்ஸ்ட்டு நூல்வெளி பார்ப்போம்ப்பா. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இப்போ கொன்றைவேந்தன் என்ற நூல்களை இயற்றியுள்ளார் யாருன்னு கேட்பாங்க, ஔவையார். பார்த்துக்குங்க. அதே போல் நல்வழியும் நூல்களை இயற்றியுள்ள யாருன்னு கேட்பாங்க, ஔவையார். மூதுரை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்னும் பொருள்னு கேட்பாங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றதுங்கிறாங்க. இந்நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்கப்பா. மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்க. 31 பாடல்கள். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் அடுத்த லெசன் பார்ப்போம்ப்பா. நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்வி. இது யார் பாடியிருப்பாங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருப்பார். இவர் பாட்டு சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த நுழைமுன்னை பார்த்துட்டு போயிடுவோம். கல்விக்கு அழகே அழகு என்பர் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகே பெறுவதற்கான வழி. அதாவது நம்ம கல்விக்கு படித்தா மட்டும் போதாது. அந்த படிப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நம்ம நடக்கணும். அதை சொல்கிறாங்க. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். இப்போ கல்வி கற்ற கல்வி அறிவை வளர்ப்பதோடு ஒருத்தரை பண்படுத்த செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் இது கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். இப்போ எவ்வளவு நிறையா படிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வியினால் அந்த படித்ததுனால என்ன இது ஒரு பயனும் இல்லை. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். அதாவது ஒழுக்கம் குறையாமல் அந்த பாட்டில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதன்படி நடந்தால் அந்த மனிதன் புகழ் நிலைத்திருக்கும். அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை பார்ப்போம்.
ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அதான் பாருங்களேன், இந்த ஏட்டில் படித்ததோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் படித்தோங்கிறதையும் நம்ம எதற்காக படிக்கிறோம், அந்த ஏதாவது ஒரு இப்போ வந்து நம்ம டிஎன்பிசிக்கு வந்து படிக்கிறோம், அது ஏன் எதுக்கு படிக்கிறேன்னு காரணம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. அதில் எப்படியாவது நம்ம வின் பண்ணணும், அதுக்கு தானே அது முழு உழைப்பையும் போடுவோம். அதைத்தான் சொல்லியிருக்காங்க, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இந்த நெறினா இது ஒழுக்கம் தவறி இருக்கக்கூடாது. அதே போல் நல்லவர்கள் வந்து தூற்றும்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. அதாவது மூத்தோர் சொல்ல வார்த்தை வந்து நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. நாம் வந்து மித்தவங்களை வந்து நம்பி வாழக்கூடாதுன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. அதே போல் துன்பத்தை வெல்லும் கல்வியை வந்து கற்றிட வேண்டும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுவிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். அதாவது வம்பு செய்யும் குணம் இருந்தாலும் அதை நம்ம வந்து விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சியில் வந்து வான்முகட்டை வந்து தொடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பத்தை வெல்லும் கல்வியை வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த துன்பத்தை வெல்லும் கல்வியை வந்து கற்றிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அந்த மாதிரி வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, அதாவது தாயின் புகழை வந்து நிலைச்சிருக்கிற மாதிரி வாழணும். அந்த மாதிரி அதை சொல்லியிருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் பார்ப்போம். தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல். நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளெல்லாம் நல்லா படிச்சுக்குங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நூல்வெளி பார்ப்போம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கப்பா டிஎன்பிசியில். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களையும் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். திரை இசை பாடல்களை வந்து உழைக்கிற மக்களின் வந்து அந்த உயர்வை வந்து போற்றி பாடியவர் யாருன்னா இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் வந்து மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறார். அதாவது மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக் பேக்குன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து தனியாக இது இம்பார்ட்டண்ட் இது கொஸ்டினோட சேர்த்து வந்து கொடுத்துறேன்ப்பா. உங்களுக்கு வந்து என் வீடியோ பார்த்துட்டு அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக வந்து பிக்கப் ஆயிரும்ப்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து உரைநடை பார்ப்போம்ப்பா. கல்விக்கண் திறந்தவர் உரைநடையை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் இந்த வீட்டிலே தங்கி மாணவர்கள் வந்து கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த மாணவர்களுக்கு ஆசிரியர் வந்து கற்பித்தன. இவைகள் இன்று பள்ளிக்கூடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொடக்கத்தில் வந்து நம்ம ஆசிரியர் வீட்டிலே வந்து தங்கி இது கல்வி கற்று வந்தாங்க. அதாவது அந்த இது குருகுல கல்வின்னு சொல்லுவாங்கல்ல, எங்கே வந்து குரு இருக்காரோ அங்கே போய் வந்து பிள்ளைகளை விட்டுருவாங்க, அங்கே தங்கி படிச்சுட்டு இது வருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிறகு வந்து என்ன செய்யணும், டெய்லி வந்து போயிட்டு வர்ற மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கே வந்து டெய்லி போய் வந்து படிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி படித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு பொதுவான இடத்துல வந்து
ஒரு இது கல்விக்கூட அமைச்சு அங்கே மாணவர்கள் படித்தாங்க. அதுதான் இப்போ இன்றைய பள்ளிக்கூடங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்னா வந்து காமராஜர் ஐயா வந்து வண்டியில் போய்கிட்டு இருப்பார். அந்த பக்கம் வந்து ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு, நீ என்ன பள்ளிக்கூடம் போகலையாப்பா அப்படின்ட்டு காமராஜர் அவர்கள் வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த சிறுவர் வந்து என்ன சொல்வான்னா, எங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ காமராஜர் ஐயா கேட்பாரு, அப்போ பள்ளிக்கூடம் வந்து இது இருந்தால் நீ ஸ்கூலுக்கு போவியா அப்படின்னு கேட்கலாம். போவோன்னு சொன்னோன்னா உடனே வந்து இது பள்ளிக்கூடம் வந்து இது கட்டி பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பள்ளி விழா அதுதான் வந்து இந்த 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 நிகழ்வு ஒன்றில் அந்த பேரா ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நிகழ்வு 2ல் வந்து என்ன இருக்கும்னா, பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்ற அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைகள் நீங்கள் எவ்வளோ தூரம் சென்று நடந்து போய் படிப்பீங்க? 1 மைல் தூரத்துக்கு வந்து ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்துக்கு நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்துக்கு உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு வந்து திட்டம் வந்து வகுத்திருப்பார் காமராஜர். என்னென்னா, பிள்ளைகள் வந்து ரொம்ப தூரம் நடந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த திட்டத்தை வந்து இது கொடுத்துருக்காரு. அதாவது 1 மைல் தூரத்துக்குள்ள வந்து என்னதுன்னா ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் வந்து என்னென்னா நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் வந்து உயர்நிலை பள்ளி அப்படின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் வச்சார். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு தேசிய கொடி, ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் வந்து தேசிய கொடி வந்து காமராஜர் அவர்களை வந்து கொடியேற்ற போயிருப்பாங்க. அப்போ ஒரு மாணவர் வந்து என்னென்னா அந்த வரிசையில் கொடியேற்றையில் எல்லா ஸ்டூடெண்ட் வந்து நிற்குங்கல்ல, அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், ஒரு மாணவன் வந்து மயங்கி விழுந்துருவான். அப்போ என்ன ஏதுன்னு கேட்கல, காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு. இல்லை சாப்பிட்லன்னு சொல்லவும், அப்போ அதுலேருந்து அவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மதிய உணவு திட்டத்தை வந்து பிள்ளைகள் வந்து ஒரு வேளையாவது நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து பார்த்துக்கங்கப்பா, இது முக்கியம். பரமக்குடி தரைப்பாலம் இருக்குல்ல, அது வந்து கொஸ்டின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அதாவது பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார். அதாவது எந்த தரைப்பாலத்தை வந்து பார்த்தபோது அவர் கூறியிருக்காருன்னு கேட்பாங்க, பரமக்குடி தரைப்பாலம். நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல் அவர் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் வந்து கட்ட சொல்கிறாரா, அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்வார், ஐயா இந்த பக்கம் வந்து நம்மளுடைய திட்டத்தின்படி 1 மைல் தூரத்துக்கும் தொடக்கப்பள்ளியும், 3 மைல் தூரத்துக்கு வந்து நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்துக்கு வந்து உயர்நிலை பள்ளியும் இருக்கணும். ஆனால் இந்த பக்கம் வந்து அது கட்ட முடியாதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க, நீங்கள் இந்த பக்கம் கட்டுங்க, இந்த ஆற்றை வந்து காட்டி இந்த பக்கம் ஒரு ஸ்கூலை கட்டுங்கன்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா சொல்லுவாங்க. அதாவது எந்த காலத்து கொண்டும் மாணவர்களுக்கு வந்து கல்வி கல்வி படிக்கிறதுக்கு இடையில எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா நுட்பமாக யோசித்து காமராஜர் ஐயா ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து வகுத்து கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவர்தான் வந்து கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் வந்து மனதார பாராட்டப்பட்டவர் வந்து யாருன்னா காமராஜர். இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா. காமராஜருக்கு வந்து கல்விக்கண் திறந்தவர் என்ற பெயரை வந்து என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. தந்தை பெரியார் தான் அவரை வந்து கல்விக்கண் திறந்தவர்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. காமராஜர் வந்து சிறப்பு பெயர்கள் பாருங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர்.
இதெல்லாம் வந்து இந்த சிறப்பு பெயர் வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்பாங்கப்பா. காமராசருக்கு. சிறப்பு பெயரையும் பார்த்துக்குங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே அவர் வந்து 6000 தொடக்கப்பள்ளி வந்து மூடப்பட்டிருந்துச்சு. அதை வந்து உடனே வந்து திறக்க வந்து ஆணையிட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இலவச கட்டாய கல்வி சட்டத்தையும் வந்து இது தீவிரமாக வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அப்புறம் மதிய உணவு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதாவது குழந்தைகள் வந்து ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்கு வந்து சீருடை திட்டத்தையும் வந்து அறிமுகம் செய்திருக்காரு. அந்த பள்ளிகளை வந்து வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தியவர் யாருன்னா இது காமராஜர் தான். இது கேட்பாங்கப்பா. பள்ளி வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தியவர் யார்? காமராஜர். பார்த்துக்குங்க. மாணவர்கள் வந்து உயர்கல்வி பெற என்னென்ன வந்து கல்லூரி அமைச்சிருக்காருன்னு பாருங்களேன். பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக வந்து தொடங்கினார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பல கிளை நூலகத்தையும் வந்து தொடங்கியிருக்காரு. அவர் தான் வந்து காமராஜர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துங்க. இப்படி வந்து இது குழந்தைகளுக்காக எல்லாத்துக்கும் சிந்தித்து செயல்பட்டுருக்கு வந்து நம்ம அரசு வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு வந்து விருதும் கொடுத்து அவர் வந்து எப்படி வந்து பெருமை அடைய செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு வந்து எப்போ வந்து காமராஜருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியதுன்னா 1976. பார்த்துக்குங்கப்பா. இந்த இயரை வந்து பார்த்துக்குங்க, முக்கியம். நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது யாருக்கு? காமராஜர் ஐயாவுக்கு. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை வந்து நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. அதாவது உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அப்புறம் கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் வந்து 2/10/2000 அமைக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கன்னியாகுமரி காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து டேட் பார்த்துக்குங்க, 2/10/2000. இது கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. இது ஒரு வெரி இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுப்பா. அதாவது யாரோட பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்பாங்க. காமராஜர் அவர்கள் வந்து பிறந்த நாளை தான் கொண்டாடுறோம். அப்புறம் வந்து இது கல்வி வளர்ச்சி நாள் எதுன்னு கேட்பாங்க. ஜூலை 15பா. நெக்ஸ்ட்டு வந்து நூலகம் நோக்கி பாருங்கள். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன என்ன? நூலகங்கள் தான் துணை புரிகிறதுன்னு சொல்கிறாங்க. நூலகங்கள் வந்து மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான்ப்பா. இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு வந்து அறிவை பெறுவதற்கு வந்து இது கல்வி பாடநூலில் வந்து படித்தா மட்டும் போதாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து உலக அறிவும் வேணும். அந்த உலக அறிவு வந்து எங்கே இருக்கும்னா நூலகத்தில் இருக்கும். அதைத்தான் அதில் அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். இது ஆசியா கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் எதுனா இது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் சொல்கிறாங்க. தரைத்தளத்தோடு மொத்தம் எத்தனை அடுக்குகள் இருக்குன்னா 8 அடுக்கு இருக்கும். அது பரப்பளவு எத்தனைனா 8 ஏக்கர். அதாவது ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி 8 மனசு வளம் பிரிச்சுக்கோங்கிற மாதிரி 8 அடுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் வாங்க. ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் வந்து இருக்குது. ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம்னா சீனாவில் இருக்குது. ஆசியா கண்டத்தில் 2வது பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம்னா சீனாவில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் போட்டு குழப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து முனைவர் ரா அரங்கநாதன் வந்து நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க.
அரங்கநாதன். இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதாவது நூலக விதிகளின் வந்து விதிகளை உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்பாங்க. அதாவது அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவரும் அரங்கநாதன். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வாங்க. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து 8 தளங்கள் இருக்கும். அது என்னென்ன தளம் பார்த்துக்கோங்க. தரைதளம், அதாவது கண் பார்வை குறைபாடு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து தரைதளத்தை கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா சொந்த நூல் படிப்பகம், இந்த பிரெய்லி நூல்கள். முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்குண்டான பிரிவு பருவ இதழ். இதில் வந்து குழந்தைகளுக்குண்டான வந்து இந்த மேலே பாருங்களேன், இதில் வந்து 20,000க்கும் மேற்பட்ட வந்து பல்லூட குறுந்தகனா இந்த சிடி இந்த மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கான சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இந்த சிறுவர் இந்த முதல் தளத்தில் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2ஆம் தளம் வந்து என்னென்னா தமிழ் நூல்கள். 2ஆம் தளம்னா தமிழ் நூல்கள் கேட்பாங்கப்பா. 2ஆம் தளத்தில் என்ன இருக்குது, முதல் தளத்தில் என்ன இருக்குது, 4ஆம் தளத்தில் என்ன இருக்குது, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த பாக்ஸை வந்து நல்லா வந்து இது படிச்சுக்குங்க. இந்த 2ஆம் தளத்தில் என்னது தமிழ் நூல்கள். 3ஆம் தளத்தில் வந்து இப்போ வந்து கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். இப்போ வந்து ஒன்றுக்கு மட்டும் கூட நம்ம வந்து குழுவாடு வச்சுட்டோம்னா அந்த இதை வந்து லைன் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தோன்னா ஒன்று ஞாபகம் இருந்தாலும் போதும் அதை சார்ந்து பின்னாடி வந்து மித்தது படித்ததை நம்மளுக்கு வந்து கூடவே ஒட்டிக்கிட்டு வந்து நம்ம சொல்லையில் வந்து வந்துடும். இப்போ கணினி அறிவியல் வந்து கணினி அறிவியல்னா என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே. அது படிக்க வந்து 3 வருஷம் ஆகும் அந்த மாதிரி நினச்சிக்கிறோன்னு. அந்த மாதிரி நினச்சி 3 வருஷம் ஆகும் அந்த மாதிரி நினச்சி படிச்சிருங்க. தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளத்தில் என்னது பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. பொருளியல் வந்து படிக்க 4 வருஷம் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 5ஆம் தளத்தில் வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். இப்போ வந்து மருத்துவம்னா படிக்க எத்தனை வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுதுல்ல. அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து அதை வந்து நம்ம வந்து படிப்பை இது மனப்பாடம் பண்ணாமல் இந்த படிப்புக்கு இத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழுவாடு மாதிரி வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து மறக்காது, ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். 6ஆம் தளம் என்னது பொருளியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளத்தில் வந்து என்ன இருக்குது, வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது. அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்குன்னா இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 8ஆம் தளத்தில் வந்து என்ன இருக்குன்னா கல்வி தொலைக்காட்சி அந்த சேனல் இருக்குது. 2வது வந்து நூலகத்தின் அலுவலக பிரிவு வந்து மேலே 8ஆம் தளத்தில் வந்து இருக்குது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து வெரி வெரி முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் வந்து சிலர் அவங்க பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் வந்து நூலகத்தில் படித்து மேல்நிலை அடைந்தவர்கள்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல் இது ஒவ்வொரு ஊரில் வந்து நூலகம் இல்லைன்னா எந்த மாதிரி நூலகம் இருக்கும்னா நடமாடும் நூலகம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த சிறந்த நூலகருக்கு வந்து என்ன விருது கொடுப்பாங்கன்னா அரங்கநாத விருது வந்து கொடுப்பாங்க. சிறந்த நூலகருக்கான இந்த விருது அரங்கநாதன் விருது வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இணை எழுத்துக்கள் வந்து என்னென்னா இந்த சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் வந்து ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஆனால் சொற்களில் வந்து மெல்லின எழுத்தை அடுத்து வந்து பெரும்பாலும் என்ன வருமா, அதை இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. அது ஒவ்வொரு எழுத்துக்கு வந்து இன எழுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து மெல்லின எழுத்து அடுத்து தான் அதை இனமாக்கிய வல்லின எழுத்து வருங்கிறாங்க. எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். அதாவது மெல்லின எழுத்து முன்னாடி வரும், வல்லின எழுத்து பின்னாடி வரும், அது சொல்கிறாங்க. அதே போல் இடையின எழுத்துக்கு 6 வந்து ஒரே இனம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
உயிரெழுத்துக்கும் வந்து இன எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களின் இன எழுத்துக்கள் வந்து உண்டுன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்களின் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. குறில் இல்லாத குறில் எழுத்து இல்லாத ஐய எழுத்துக்கு வந்து எது வந்து இன எழுத்துனா இ. அதே போல் அவ்வுக்கு வந்து இன எழுத்து கிடையாது, அதுக்கு வந்து ஊ என்பது இன எழுத்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை எந்த எழுத்துக்கு வந்து இன எழுத்து இல்லைன்னு கேட்பாங்க. அது வந்து ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் வந்து இன எழுத்து கிடையாது, மித்ததுக்கான இன எழுத்து உண்டு. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாடல் அந்த பழமொழி 400 பாடல் கேளுங்க. இந்த பாடலை கொடுத்துட்டு இது எதுலேருந்து வருதுன்னு கேட்பாங்கப்பா. பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது கற்றவனுக்கு வந்து எந்த நாடு வந்து வேற்று நாடு ஆகாதான், அவனுக்கு சென்ற இடமெல்லாம் வந்து அதாவது அவன் வந்து கட்டுச்சோறு கொண்டு போக தேவையில்ல, சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி இது ஆற்றுனா வேண்டுவது. அவன் வந்து சாப்பாட்டுக்காண்டி நம்ம வந்து கட்டுச்சோறு கொண்டு போக தேவையில்ல, சென்ற இடமெல்லாம் வந்து உணவு கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து இது கற்றலில் வந்து சிறப்பு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமொழி 400 பார்த்துக்குங்க. இது கேட்பாங்கப்பா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். இந்த பாட்டை கொடுத்து இது எதில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. பழமொழி 400 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு சிறுமியும் சிறுவரும் வந்து காமராஜ் வீட்டுக்கு போவாங்க. அந்த பையனுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னமோ ஃபீஸ் கேட்பாங்க. அது வந்து அது காமராஜர் வீட்டுக்கு போய் அந்த குழந்தைங்க வந்து அவர்கிட்ட வாங்கி ஃபீஸ் கட்டுறதா இந்த பேரால் இருக்கும். ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிக்கோங்க. இதனால் இதில் வந்து பாயிண்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்துக்குங்கப்பா. இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுப்பா. என் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இது ஷேர் பண்ணுங்கப்பா. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்போலாம் ஆனால் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ப்பா. மிஸ் பண்ணிடாதீங்கப்பா என்னுடைய வீடியோவை. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து இதையும் நான் என் சேனல் மூலிமா வந்து கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் வந்து இது அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையானது ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கப்பா. அதுக்கு தகுந்தாப்புல வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறதுக்கு வந்து வீடியோ கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்கப்பா. தேங்க்யூப்பா.